கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னாடி தேவன் சொன்னார், 50 ஆத்துமாக்கள் தருவதற்கு அடையாளமாக நம்ம எப்பொழுதும் எவ்ரி சண்டே நம்ம சாப்பாடு போடுறது வழக்கம். அப்போ ஒரு 50 தட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடையாளமாக தேவன் சொன்னார். அப்போ அது அடையாளமாக இருப்பதற்காக ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணோம். சபையாக சேர்ந்து நம்ம ஜெபிச்சோம். ஆமென். பாருங்கள், கடந்த வாரத்தில் ஐபிசிஎம் மூலியமாக கர்த்தர் சரியாக 50 தட்டு, அல்லேலூயா, ஆமென், அவர்களே நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ். அப்போ ஆவியானவர் ஒரு விஷயம் சொன்னார்னா அது சரியாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். என்னோடு கூட ஆவியானவர் பேசுகிறாரு. அந்த பேசுகிற வார்த்தையை காரியங்களை சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? உறுதிப்படுத்துவார். ஆமென். ஸோ நம்ம திருச்சபைக்கு 50 தட்டு கரெக்டாக வாங்கும்படியாக கர்த்தர் கிருபை செஞ்சாங்க. நான் அந்த தினத்தில் ஜெபத்தோட ஜெயகீதங்கள் காலையர் கோயிலில் ஊழியர் கூடுகை 3 நாள் போயிருந்தேன். அப்போ என்னோடு கூட இருக்கக்கூடிய சக ஊழியரை நான் அனுப்பி வைத்திருந்தேன். ஐயா, அந்த மாதிரி நான் ஒரு டீமை இங்கே கூட்டு போகிறதுனால நம்ம பாஸ்டர் அனுப்புகிறேன்னு சொல்லும்பொழுது அவர்கிட்ட இதை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அது என்னன்னு தெரியாது, நான் என்னென்னு கேட்கவே இல்லை. பார்த்தா 50 தட்டு. அதான் தேவன் ஒரு விஷயம் சொன்னார்னா அது செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்னா செய்வார், செய்வார்னா சொல்லுவார், செய்துதான் சொல்லுவார், சொல்லுதான் செய்வார். அவர்தான் ஜீவனுள்ள தேவன். ஆமென். அப்போ நீங்கள் ஆவியருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஆமென். அப்போ அதற்கு அடையாளமாக தான் தேவன் இந்த ஒரு தட்டை தேவன் நமக்கு 50 தட்டை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். இது ஒரு சாட்சி. ஆமென். அதே போல் பார்த்தீங்கன்னா டிவி, நம்ம டிவிக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தோம். வாரம் ஒரு சின்ன தொகையை பொன்மொழி மூலியமாக நாங்கள் சீட்டு போட்டு வச்சுருந்தோம். வாரம் 300 ரூபா. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சீட்டு சபை பேரில் விழுந்துருச்சு, புதிய வாசல் சியோன் திருச்சபை அப்படின்னு. அல்லேலூயா. இந்த டிவி 15,000 ரூபாய். ஆமென். 10,000 வந்துருச்சு. சரி, நாங்கள் கேமரா தான் வாங்கணும்னு பிளான் பண்ணோம். அப்போ அக்காவுடைய மருமகன் என்ன பண்ணாங்க கேட்கும்பொழுது அவங்க சும்மா தானே கேமரா வச்சுருக்கோம், சர்ச்சுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கட்டும், நம்ம சண்டே ஒரு நாள் யூஸ் பண்ண போகிறோம், அதெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, கேமரா கொடுத்தாங்க. சரி, கேமரா கொடுத்தோடனே கையில் என்ன ஆயிடுச்சு, ஒரு 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது இந்த டிவி ஏற்கனவே நான் கேட்டு வச்சுருந்தோம். ஸோ கர்த்தர் கிருபையில் நேற்று தான் அமிச்சோம். ஒரு 5:45 போல் ஒரு 7:30க்கெலாம் டிவி வந்துருச்சு. ஆமென், அல்லேலூயா. 4K 43 இன்ச்சு. அது வால் மவுண்ட்டு, மூவபிள் வால் மவுண்ட் கேட்டோம். அவங்க ஃபிக்ஸ்டாக கொடுத்துட்டாங்க. இல்லை நேற்று நைட்டே அதை ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். அல்லேலூயா, ஆமென். ஸோ தேவன் இந்த 50 தட்டை கொடுக்க தேவன் கிருபை செய்ததுக்கு அதை சோதரிப்போமா? ஸ்தோத்திரம், சோத்திரம், 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 சோத்திரம். அல்லேலூயா. அதே போல் இந்த டிவி வாங்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதுக்கு தேவனை சோதரிப்போமா? ஸ்தோத்திரம், சோத்திரம், 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 சோத்திரம். அல்லேலூயா, ஆமென். அப்போ இன்னும் ஒரு டிவி, அல்லேலூயா, இவனு நாங்கள் பார்க்குறதுக்கு ஒன்று இது எங்கள் பக்கம் தான் வைக்கலான்னு பிளான் பண்ணோம். பாஸ்டர்மா சொன்னாங்க, இல்லை ஃபஸ்ட்டு மக்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் வைங்க அப்படின்னாங்க. அதனால அது வச்சுருக்கிறோம். ஸோ எங்கள் பார்க்குறதுக்கு இன்னொரு டிவி ஒன்று வாங்க வேண்டியது இருக்குது. அதில் தேவைகளையும் சந்திக்கப்படணும். சில பேர் பொருத்தனை பண்ணியிருக்கிறாங்க. அந்த பொருத்தனைகள் பண்ணியிருக்கிறாங்கன்னா அதை செய்வதற்கு உண்டான பலனையும் தேவன் கொடுப்பார். ஆமென். நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த தட்டு வாங்குவதற்கு நான் சபையில் அறிவித்த பிறகு ஒரே ஒரு மக 500 ரூபாய் அந்த காணிக்கை கொடுத்தாங்க தட்டுக்கு முதல்ல சொல்லிட்டு. அவங்களுக்கு வேலை சரியாக இல்லை. ஆனால் அந்த காணிக்கை நாங்கள் அப்படியே வச்சுட்டு வந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம், ஆண்டவரே நீங்கள் அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ முறைகள் சரி எனக்கு வந்த காணிக்கைலாம் வச்சு ஆல்ட்ரு பண்ணிடலாமா வாங்கிடலாமான்னு சொன்னால் ஆண்டவர் எனக்கு லீடிங் கொடுக்கவே இல்லை.
இல்லை நாங்கள் போய் வாங்கிட்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் கிருபையில் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆவியானவர் சொன்னார்னா செய்வார். லேட்டாக வந்தாலும் சரியாக வரும். நான் சொன்னேன் பாஸ்டர் பாஸ்டர் நீங்கள் கூட வச்சுக்கோங்க பாஸ்டர், வேண்டாங்க சொல்லிட்டு அப்படியே இருந்து கொடுத்துட்டார். அப்போ அங்கே பார்க்கும்பொழுது அவர்கிட்ட தான் சாட்சி சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்ன சந்தோஷப்பட்டார் தெரியுமா? இந்த சாட்சியில் நானும் ஒரு பங்காக இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இன்றைக்கி அவர் சபையில் அவர் சாட்சி சொல்லுவார். ஆமென். அப்போ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சாட்சியாக நிறுத்துவார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, தேவ சித்தத்தை செய்யுங்க, ஆவியானவர் சொல்கிறதுக்கு நீங்கள் செவி கொடுங்க, கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். முடியலாம் சேரில் உட்காருங்க. ஆமென். ஸோ வேறு அறிவிப்புகள் இருக்கா? இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக பாஸ்டம்மா வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், இங்கே தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க தேவனுடைய வார்த்தையை கொடுக்க போகிறாங்க. லாஸ்ட்டு சண்டே அவங்களுக்கு ரொம்ப பலவீனங்கள் தான் கர்த்தர் பலப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி நம்ம பாஸ்டம்மா வரவேற்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise the Lord Jesus. Amen. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எங்கே சந்தோஷமாக இருக்கிறேன்? இரும்பல், அப்புறம் சளி, அப்புறம் ஜுரம், இரும்பி காட்டுறாங்க பேர். இரும்பல்னு சொன்னோன்னே நிறைய பேர் இரும்பி காட்டுறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் பலவின் மத்தியில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். உன் பலவீனத்தின் மத்தியில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். அல்லேலூயா. நமக்கு பலவீனம் தான், சோர்வுகள் தான். அல்லேலூயா. ஆனாலும் அது மத்தியில் நம்மளை எப்படி இருக்க வச்சிருக்கிறாரா? பலனாய் வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளோட பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கொடுத்த சாட்சிகளுக்காக. ஆமென். இன்னும் அநேக நம்மளுடைய சபைகளில் பாடல் எழுதணும். அல்லேலூயா. பாடல் ஆசிரியர்கள் உருவாகணும். ஆமென். அல்லேலூயா. நேரம். ஆமென். இது எழுப்புதலுக்கான நேரம். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய சாட்சி பாருங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன் சொன்னீங்கன்னா, இந்த தட்டு விஷயத்திற்கே ஆண்டவர் நம்ம மேலே ஒரு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் பாருங்கள். ஆவியானவர் ஐயாவுக்கு பேசி 50 தட்டு வாங்கு, 50 ஆத்துமாக்கள் நான் கொடுப்பேன். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான் நடக்கும், ஸ்லோவாக தான் நடக்கும். ஆனால் அற்பமான ஆரம்பத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் அற்பமாக எண்ணலாம், தூக்கி எறியப்படலாம், தள்ளப்படலாம். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? முடிவில் உன்னை மகிமையாய் நிறுத்துவார். அப்போது நான் நினச்சேன், இன்னும் இவர் 50 தட்டுன்றாரு, வருகிற விசுவாசிகளே இப்படி இருக்கிறாங்க, அவிஸ்வாசமாக பேசாது. 50 தட்டு ஆண்டவர் சொன்னார்னா சொன்னது தான் அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு நானும் பார்த்தீங்கன்னா இந்த பாரிஸுக்கு போய் வாங்கிடலாம் தட்டு. இங்கெல்லாம் வாங்கினா அதிகமாக இருக்கும், அங்கே பல்காக வாங்கிடலாம், 50 பண்ணால் அங்கே கம்மியாக இருக்கும்னு சொல்லி நானும் போகலான்னு பார்த்தேன். அது அப்படியே தடையாக இருந்தது பாருங்கள். கர்த்தருடைய திட்டம் பெரிதான திட்டம். ஆமென். அல்லேலூயா. கரெக்டாக 60 இல்லை, 55 இல்லை, 70 இல்லை, 100 இல்லை. நீ 50 தானே கேட்ட, நான் 50 தானே சொன்னேன், கரெக்டாக அந்த 50 கொடுத்துக்கிறேன். அல்லேலூயா. 50 ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவார். விசுவாசிகள் அப்பா கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. 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 அதனால தான் நம்ம மேலே எப்படி இருக்கிறாரு? அவர் பிரியமாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? அக்கறை உள்ள தெய்வமாக இருக்கிறாரு. ஆமென். உன் மேலே எப்படி இருக்கிறாரு? அவர் அக்கறை உள்ள தேவனாக இருக்கு. அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அக்கறை உள்ள தேவன் நம்மளுக்கு எப்படியா இருக்கிறாரு? சர்க்கரையாக இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அக்கறை உள்ள தெய்வம் நம்ம மேலே இனிப்பாக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சர்க்கரையாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
புதிய பாடல். ஆமே. நாங்கள் தோட்டத்துக்கு போகும்போது கர்த்தர் எங்களை ரொம்ப ஆசீர்வாதமாக அந்த காரியத்தை வச்சார். அல்லேலூயா. ரொம்ப அந்த ஜெபத்தோட்டத்துக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. 3 நாள் ஒரு மகிமையின் மேகம். ஆமே. நாங்கள் திரும்ப வரத்துக்கே மனசு வரல. ஆமே. சபை இருக்குதே, குடும்பம் இருக்குதே. அல்லேலூயா. நான் போகிற நேரத்துக்கு தான் 2 பேருக்கு உடம்பு சரியாக போச்சு பாருங்கள். அல்லேலூயா. சிறிய சாட்சி. நான் என்ன பண்ணேன், சரி நான் போகிறோமே, நம்ம ஆல்ட்ரா நம்ம பொன்மொழியை வச்சுட்டு ஸ்டே பண்ண வச்சிடலாம் இவங்க 2 பேரை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு. பார்த்தீங்கன்னா போகும்போது நல்லா தான் இருந்தாங்க. பொன்மொழி சொல்கிறா, நான் போமா, நீங்கள் போங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். போல்டாக வரேன், மா பார்த்துக்கோ, பிசாசுன்னு போராட்டம் அதிகமாக இருக்குது, என்ன அவ்வளோ பயங்காட்டில் இருக்குது, பார்த்துக்கோமா அப்படின்னு. நீங்கள் போங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். அது என்ன அவனா பெரிய ஆளா, நான் பார்த்துக்கிறேம்மா, நீ போயிட்டு வா, நான் இருக்கிறேன் அப்படின்னா. சரிம்மா பார்த்துக்கோ பார்த்துக்கோ அவங்கள பார்த்துக்கோ அப்படின்னு. ட்ரெயின்லாம் ஏறிட்டேங்க. ட்ரெயின்லாம் ஏறிட்டு ஒரு 11:30க்கு ஃபோன் பண்ணா, மா என்னாலேயும் முடியல, அம்மாவாலேயும் முடியல, ஜுரம்னா ஜுரம், கோல்டு, இரும்பல், சளி. நாடி இப்போ தானேடி நல்லா பேசுனேன். அல்லேலூயா. நல்லா தான், நீங்கள் தானே இப்போ தானே வழி அனுப்பிச்சி விட்டீங்க என்ன, அப்படி நல்லா பார்த்துக்கிறேம்மா அப்படி போல்டாக அடித்தேன். நான் அந்த சரி நல்லா பார்த்துக்க, நம்ம போய் அங்கே நல்லா கர்த்தரை ஆராதிக்கலாம், கர்த்தரோடு இணைக்கலாம், அவரோட பிரசன்னத்தில் இருக்கலான்னு நினச்சி போனால் வச்சாம் பாருங்க எனக்கு ட்விஸ்ட்டு. 11:30க்கு சொல்கிறான், முடியல அவங்களால, என்னால் முடியலம்மா, என்னால் இப்போ இது பண்ணலாமா, ஏன்டி இப்படி பயங்காட்டுற அப்படின்னு. இருந்தாலும் அவன் போல்டா சொல்ல, பரவாயில்லம்மா நீ பார்த்துட்டு வாம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா. அந்த அம்மாவாலே முடியல, அங்கே இவங்க படுத்த ஆகிட்டாங்க. யார், எங்கள் அம்மா. அவங்களாலே 3 பேருவாலே முடியல. ஆனால் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க பொன்மொழியும் அம்மாவும் தான். ஏதோ அவங்க அப்படியே நடமாடிட்டு இருந்தாங்க பாருங்கள். அங்கே சொன்னோடனே எனக்கு அங்கே எப்படி இருக்கும், இவங்க ஞாபகமாகவே இருந்தது. 1 ஹவருக்கு ஒரு வாட்டி ஃபோனு, டீ டைமில் ஒரு ஃபோனு, நான் பாத்ரூம் வரும்போது ஒரு ஃபோனு. எப்படிமா இருக்காங்க, அப்படியே தாம்மா இருக்கிறாங்க, பலவீனமாக தான். அப்புறம் அங்கே எனக்கு பிரச்சனை ஓடுமா ஓடாதா, பாட்டும் ஓடல, வசனமும் ஓடல, ஆனால் அங்கே பார்த்தா மகிமையாக இருக்குது, பிரசனமாக இருக்குது. ஆனால் எனக்கு தான் சமாதானம் இல்லாமல் ஒரே போராட்டம். அல்லேலூயா. அந்த போராட்டத்தின் மத்தியிலையும் கர்த்தர் அந்த 3 நாளும் ஆமென் அல்லேலூயா சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அல்லேலூயா அந்த ஊழியங்களிலே காணும்படியாக கிருபை செய்தார். பிசாசு வெக்கப்பட்டு போனான். அல்லேலூயா. ஜெபத்தில் தான் வச்சுன்னு இருந்தேன். அல்லேலூயா. சபை மக்களையும் விசேஷமாக பொன்மொழிக்காகவும் அம்மாக்காகவும் ஆண்டிக்காகவும் சபையாருக்காகவும் அல்லேலூயா அங்கே ஜெபத்தில் தான் இருந்தேன். 5:30க்கு வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணிக்கு நாங்கள் வந்து இறங்கணும். அல்லேலூயா. வந்துட்டு கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் உபவாச ஜெபத்தையும் கர்த்தர் கலந்து கொள்ளும்படியாக செய்தார். அல்லேலூயா. எனக்கும் பலவீனம் தான், சொல்ல முடியாது. அவங்க வெளியே சொல்கிறாங்க, சொல்ல முடியாத பலவீனம், கால்லாம் வீங்கி போச்சு. அல்லேலூயா. பயங்கர பலவீனம். ஆனால் அது மத்தியிலையும் கர்த்தர் நம்மளை நிற்கிற வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நிற்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அக்கறை உள்ள தெய்வம். அல்லேலூயா. உன் மேலே அக்கறை உள்ள தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. அக்கறை உள்ள தெய்வம் தான் நம்மளை வழிநடத்தி நம்மளை என்ன பண்ண டேக் கேர் பண்ண முடியும். அல்லேலூயா. இந்த பாடலை நீங்கள் கற்றுக்கணும், பாடுங்க. அல்லேலூயா. அக்கறை உள்ள தெய்வம். ஆமென். தேங்க்யூ அப்பா. புது பாடல் அங்கே போனால் தான் புதிய பாடல் வரும்போது எனக்குள்ளே ஒரு உயிர் மிச்சம் வந்தது. அல்லேலூயா. இப்படிலாம் ஒரு பாடல் இருக்குதா. ஆமென். அல்லேலூயா. அப்போ எவ்வளோ அக்கறை பாருங்கள் நம்ம மேலே. தாய் கருவில் இருக்கும்போது உன் குழந்தைக்கு அக்கறையாக இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. அது வெளியே வந்த பிறப்பு அது மேலே அக்கறையாக இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். தேங்க்யூ அப்பா. அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. சொல்லுங்க. அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட அக்கறையுள்ள தெய்வம் நீதானே.
அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. ஓ ஆமே, அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. என் மேல் அப்பா எவ்வளோ அக்கறைப்பா, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. சாரி பாத்விதவி என்னை யாவும் குறையாமல் காத்தது உம் அக்கறை அல்லவா. சாரி பாத்விதவை விட்டு என்னை மாவும் குறையாமல் காத்தது உம் அக்கறை அல்லவா. எலியாவை காகம் கொண்டு போஷிக்கவில்லையா, தண்ணீரை ரசமாக மாற்றவில்லையா. சொல்லுங்க, எலியாவை காகம் கொண்டு போஷிக்கவில்லையா, தண்ணீரை ரசமாக மாற்றவில்லையா. எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவர். ஆமென். எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்தும் இயேசு வல்லவரே. அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறை. சொல்லுங்க, என் மேல் அக்கறைப்பா, அறிக்கடிங்க. அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. மறுதலித்த பேதுருவை மனம் கசந்து அழுதபோது மீட்டது உம் அக்கறை அல்லவா. மறுதலித்த பேதுருவை மனம் கசந்து அழுதபோது மீட்டது உம் அக்கறை அல்லவா. சபையை உடைத்த பவுலையும் சந்திக்கவில்லையா, கடைசி நேரம் கல்வனையும் மீட்கவில்லையா. சபையை உடைத்த பவுலையும் சந்திக்கவில்லையா, கடைசி நேரம் கல்வனையும் மீட்கவில்லையா. எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவர். சொல்லுங்க, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவர். எந்த நிலையிலும் உள்ளவரே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. ஆமென். அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. என் தாயை விட, என் தாயை விட, என் தந்தையை விட, நான் நேசிக்கும் யாரையும் விட. சொல்லுங்க, என் தாயை விட, என் தந்தையை விட, என்னை நேசிக்கும் யாரையும் விட. அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. இயேசுவே, ஓ என் அக்கறையுள்ள தெய்வம் இப்போதே. அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. அல்லேலூயா. அக்கறை உள்ள தெய்வம். ஆமென். நம்ம ஒவ்வொருவரையும் அக்கறையாக நடத்துகிறாரு. ஆமென். நம்ம அக்கறை உள்ள தெய்வமாக இருக்கிறனால தான் நம்ம இக்கரையில் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மைதானே? அவர் அக்கறையாக இருக்கிறனால தான் அவர்கிட்ட நம்ம எப்படி இருக்கிறோம்? இக்கரையாக இருக்கிறோம். அல்லேலூயா. 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 பாருங்க, அவர் தாயின் கருவில் இருக்கும்போது அந்த கருவை குறித்து ஒரு அக்கறை வச்சிருக்கிறார்.
ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கருவுக்குள்ள நம்ம இருக்கிறோம் தெரிஞ்சோம் நம்ம அக்கறையா வைத்திருக்கிறாரு. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒவ்வொருவரையும் இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் அவர் நம்மளை அக்கறையா பார்க்குறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அல்ல உன் தாயை விட உன் தந்தையை விட ஆமென். நீ நேசிக்கும் யாரா இருந்தாலும் கணவனானாலும் சரி மனைவியானாலும் சரி ஹல்லேலூயா உற்றார் உறவினரானாலும் சரி நீ நேசிக்கும் யாரை விட அவன் மேலே ஒரு அக்கறையாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம செய்திக்குள்ளாக போகலாம். ஆமென். என் பலவீனம் தான். நான் சொன்ன பாஸ்டர் ஐயா கிட்ட, ஐயா நீங்கள் கொடுத்துருங்க ஐயா என்னால் முடியல அப்படின்னு. உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீ செய். ஹல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை பேசுறத லாஸ்ட்டு வரும். அதில் நீ என்ன பேச சொல்கிற, நீ உனக்கு கொடுக்கப்பட்டது நீ செய்யினாரு. ஆண்டவரே நான் என்ன பேசுகிறதப்பா ஒன்றுமே தெரியலையே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் பலவீனம், ஒரு பக்கம் சோர்வு. ஆமென். வெள்ளிக்கிழமை வந்ததுலேருந்து வேலை. என் தலையை பார்த்தோன்னே பொன்மொழிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்பா அம்மா வந்துட்டாங்கப்பா, எனக்கு கவலையே இல்லை, நான் இப்போ இனிமேட்டு சந்தோஷமாக இருக்கேன். அது எப்சி. ஹல்லேலூயா. நான் போனதுலேருந்து பாவம் எப்சி தான் பெண்டு நிமிருச்சு. ஹல்லேலூயா. அவங்கள பாதுகாத்து ஹல்லேலூயா எப்சிக்கு ஒரு கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நல்ல ஒரு மகளை நம்ம திருச்சபைக்கு கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. பக்கத்துலேயே இருந்து கவனிக்கும்படியாக. ஆமென். நாங்கள் 3 பேரும் படுத்தோன்னே இவ தான் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு டீ போடுறதும் பாத்திரம் கழுவுறதும் ஆமென் கஞ்சி வச்சு கொடுக்குறதும். ஹல்லேலூயா. ஆமென். அவள் சொல்கிறான் 2 நாள் இந்த சைடே வரமாட்டேன் நான், என்னை வந்து தயவு செய்து என்னை தேடாதீங்க. ஆமென். 2 நாள் நான் இந்த பக்கமே வரமாட்டேம்மா அப்படின்னு நான் சொன்னேன். என் தலையை பார்த்தோன்னே பார்க்குறத பற்றி உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீ செய். என்னால் சுத்தமாக முடியல. இவங்க 2 பேரை 3 பேரை பார்த்து நான் ரொம்ப டயர்டாகிட்டேன். வந்து டீ போடுறதும் அவங்களுக்கு கஞ்சி வச்சு கொடுக்குறதும் அவங்களுக்கு பாத்திரம் கழுவுறதும். நான் இவ வருவான்னு நினச்சேன், கார்த்திகா வருவான்னு நினச்சேன். சரி எதுக்கு எல்லாரும் கூப்பிட்டுன்னு அவருக்கு வேறு நம்ம அந்த உடம்பு சரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பக்கத்துலேருந்து நீ ஏன் பார்த்துக்குமா அப்படின்னு. ஆனாலும் அக்கறை உள்ள தெய்வம். ஹல்லேலூயா. அக்கறை உள்ள தெய்வம். யாராச்சும் ஒருத்தர் நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்துட்றாரு. ஹல்லேலூயா. நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறதுனால தான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் அநேக வாலிப பிள்ளைகளை எழுப்பணும் சபைக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணும்படியாகவும் அந்த கீபோர்டுக்காகவும். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல ஒரு மகனை கொடுத்துருக்குறாரு எங்களுக்கு. ஆமென். அந்த மகனுக்கும் போராட்டம் தான். எப்படியாவது இங்கே தள்ளு போடினோன்னு நினைக்கிறாப்புல. ஆனாலும் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. அந்த தெய்வம், அந்த அக்கறை உள்ள தெய்வம் உன்னை இக்கரையில் வந்து என்ன பண்ணிடுச்சு சொல்லுங்கள். அக்கறை உள்ள தெய்வம் இக்கரையில் வந்து உன்னை ஸ்ட்ராங்காக பிடிச்சிச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் நீ தப்பிக்கவே முடியாது ராஜா. ராஜா நீ தப்பிக்கவே முடியாது. ஆமென். புதிய வாசல் சீயோன் திருச்சபை வந்துட்டியா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அக்கறை உள்ள தெய்வம் ஈசாக்கை என்ன பண்ணிட்டாரு? ஆமென். மாற்றி இக்கரைக்கு வந்து ஃபவுண்டிங் போட வச்சிட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். எடுத்தவங்க வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இருக்கிறாயா என்றார். அதற்கு அவர் ம் 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 ம்
அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ நேற்று தினத்தில் இதை தியானிக்கும் போது யோவான் அவரோட அன்பாக இருந்த சிஷ்யன், இயேசுவோட அன்பாக இருந்த சிஷ்யன். இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஏசப்பா சிலுவையில் அறைந்து மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு நடக்கிறதான இந்த காரியம். ஏசப்பாவோடு இருக்கும்போது இந்த பேதுரு, சீமோன், இந்த 12 சீஷர்கள் இருந்தாங்க. அந்த 12 சீஷர்களும் ஏசப்பாவோட என்ன பண்ணாங்க? இருந்தாங்க, ஐக்கியமாக இருந்தாங்க. அவர் எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் போனாங்க. ஏசப்பா செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் கூட இருந்து பார்த்தாங்க. ஏன் இவங்களும் செய்தாங்க. அல்லேலூயா. அப்பேற்பட்ட பேதுரு இயேசு மரித்து போனார் என்பது கேள்விப்பட்டு எல்லாவற்றையும் விட்டு ஆமென் அல்லேலூயா ஊழியத்துக்குன்னு வந்த மனுஷன் ஏசப்பா இல்லை, மரித்துட்டார். ஆமென். 3ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டார், அதுவும் தெரியும். அதெல்லாம் மறந்து திரும்ப என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவர் அடப்போ இனி நம்மளுக்கு என்ன இருக்குது இந்த உலகத்தில், இயேசுவும் இல்லை, போயிட்டாரு. ஆமென் ஆமென். நம்ம அவரோடு இருந்தால் நல்லா சோறு கிடைக்கும், நல்லா தீனி அப்பப்போ கிடச்சினே இருக்கும் அப்படின்னு பேதுரு நினச்சான். அப்போ அவன் என்ன சின்ன பார்த்தீங்களா, ஏசப்பா இல்லை, ஒரு விருத்தி அவனுக்குள்ளே காணப்பட்டது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், விசுவாசிக்காமல் இயேசு இருக்கிறாரு அப்படின்னு விசுவாசிக்காமல் அவனுக்குள்ளே ஒரு விருத்தி, போகிறதுக்கு இடம் இல்லை, பிழைப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுறான்னா, அது 21ஆம் வசனத்தை 1ஆம் வசனம் வாசிங்க. ம் 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 ஆமாம் நிறுத்து. அல்லேலூயா. அப்போது இவங்க போகிறாங்க. அட்லீஸ்ட் என்ன சொல்லணும், நம்ம ஏசப்பா நம்மளோடு இருக்கிறாரு, வேண்டாம் நம்ம இந்த தொழிலை விட்டுட்டோம், மீண்டும் இந்த தொழிலுக்கு நம்ம போகக்கூடாது. ஆமென். சில பேர் அப்படி தான் ஆண்டவர்கிட்ட வந்துடுறாங்க, ஆண்டவரை நம்பி வந்துடுறாங்க, விசுவாசிக்கிறாங்க, இயேசு தான் மெய்யான தெய்வம்னு நம்புகிறாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள போராட்டம், கண்ணீர், வேதனை, பிரச்சனை, அல்லேலூயா, நமக்குள்ளே ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணிடுறோம், இருக்கிறீங்களா? ஆமென். உங்களுக்கு கண் இருக்குதா? உங்களுக்கு காது இருக்குதா? நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு, இவ்வளோ வேதனைப்படுறேன்னு, ஏன் உங்களுக்கு கண்ணு தெரியல, ஏன் உங்களுக்கு காது கேட்கல அப்படின்னு புலம்புறோம். புலம்புறத விட அது கூட பரவாயில்ல. சில பேர் பழைய வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. ஆமென். உண்மைதானே? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்கு வைராக்கியமாக நிற்கிறவங்க ஒரு சில பிரச்சனை, போராட்டம், கண்ணீரின் பாதை வரும்போது ஆண்டவரை விட்டு என்னடா வாழ்க்கை இது, ஆமாம் இவரை தேட தேட பிரச்சனை அதிகமாக தான் வருது. ஆமென் அல்லேலூயா. நாம் அது திரும்ப ஐயா சொல்லியிருப்பார். ஐயாவோட நாத்தனார் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. எனக்கு சபைக்கு வந்தால் பிரச்சனையாக வருது. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த தெய்வத்துக்கும் அந்த இதுக்கும் ஆக மாட்டேங்குது. அல்லேலூயா அல்லேலூயா. சபைக்கு வந்தாலே எனக்கு ரொம்ப பிரச்சனை மேலே பிரச்சனை, அடி மேலே அடி வருது அப்படின்னு அவங்க ஐயாவோட நாத்தனார். அதனால் சபைக்கு வருது இல்லைங்க அவங்க. அல்லேலூயா. பிள்ளைகள் மட்டும் வருவாங்க. அதுவும் பிள்ளைகள் ஒன்று எனக்கு பயந்து ஒருத்தர் வருவான், ஒருத்தர் இவருக்கு பயந்து ஏதோ ஒன்று சொல்வான்னு வருவான். அல்லேலூயா. ஆமென். பாருங்கள், கர்த்தர் மேலே உள்ள ஒரு நம்பிக்கை. ஆமென். அவர் தான் எல்லாம். ஆமென். அப்படின்னு இந்த பேதுரு நிற்கலை. சில துன்பம் சில காரியம் வாழ்க்கையில், சலசலப்பு வாழ்க்கையில், ஒரு பிரச்சனை போராட்டம் வந்தால் என்ன வாழ்க்கை இது, போயிடலாம், திரும்ப ஊற்றி மூடிக்கலாம், படுத்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி தான் பேதுரு நினச்சான். ஆனாலும் பேதுரு தூக்குனார் பாருங்க. ஆமென் அல்லேலூயா.
கரெக்டாக வந்து தூக்குறாரு பேர். அதான் ஆமென். அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. அடிக்கடி இந்த பாட்டு வரும். ஏன்னா நான் அந்த பாட்டை எடுக்கலை. அல்லேலூயா. அதுக்கேற்ற மாரி தான் பேதுரு மேலே அக்கறையாக இருந்தார். அல்லேலூயா. டே பேதுரு, நான் இங்கே தாண்டா இருக்கிறேன், போயிடாதடா. ஆமென். அல்லேலூயா, நீ போயிடாத. அல்லேலூயா. திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போயிடாதடா பேதுரு. சாமி பழைய வாழ்க்கை போயிடாதடா. ஈசாக்கு பழைய வாழ்க்கை போயிடாதடா. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உன் கூட தாண்டா இருக்கிறேன், உன் பின்னாடியே தாண்டா வரேன், ஆமென். போயிடாத. ஆமென். ஆனாலும் பேதுருக்கு போராட்டம் தான். ஆனால் போகலாம் பாருங்க, படிங்க 32 சாரி அதே வசனத்தை படிங்க மேலே. விடியற் காலம். பாருங்க முட்டா அவனுங்களுக்கு இயேசு கூட இருந்தவன். சாமி இயேசு கூட இருந்தவங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு அப்பாவோட நடந்தவங்க. ஆமென். ஆனால் அவர் இயேசுன்றது யாருக்கு தெரியல? சீஷருக்கு தெரியல. இதே போல தான் நம்மளுக்கும் பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமென். அல்லேலூயா. 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 கரெக்டு தானே? ஆமென். ஆமென். துணிகரமான காரியத்தை செய்கிறோம், இயேசு நம்ம கூட இருக்கிறாருன்னு. அல்லேலூயா. நம்மளோட இருக்கிறாருன்னு. அல்லேலூயா. ஆனாலும் அந்த அப்பேற்பட்ட கூட இருந்த சீஷர்களுக்கே அவர் இயேசு தான்னு தெரியல. ஆமென். 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 ஆனால் இயேசு சொல்கிறாரு பாரு, ஆமென். நீ போனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன்டா. ஆமென். அல்லேலூயா. நான் உன்னை விட மாட்டேன், ஆமென். நான் உன்னை விடவே மாட்டேன். அல்லேலூயா. நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ என்னை மறந்து தான் நீ போன படகுல மீன் பிடிக்கலாம் போ அப்படின்னு. ஆனாலும் கர்த்தர் விசாரிப்பார். என்ன பண்ணாரு? படிமா அதை திரும்ப. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். பாருங்க, ஏசப்பா கேட்குறேப்பா ஏதாவது இருக்குதா? அவரும் நெக்கில் தான் கேட்குறாரு. நம்ம அப்பாவும் லேசுப்பட்டவர் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. நம்ம அப்பாவும் நீ லேசுப்பட்டவர் கிடையாது. அல்லேலூயா. அவர் அசராத அடிப்பார். ஆமென். அல்லேலூயா. நம்ம பிசாசு தான் நம்ம அசந்தாதான் அடிப்பான். அல்லேலூயா. ஆனால் நம்ம ஏசப்பா அசராத அடிப்பார். அப்போ இப்போ ஏற்பட்டவங்கிட்ட போய் எப்பா சாப்பிட்றதுக்கு எதுனா இருக்குதா அப்படின்றாங்க. அல்லேலூயா. சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்குதாப்பா அப்படின்னு யார்கிட்ட கேட்குறாரு? சீஷர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு சீஷருக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? ஒன்றுமில்லை என்றார்கள். ஒன்றுமே. ஏன்னா அவர் யாருன்னே தெரியாமல் இருக்கிறாங்க நம்ம சீஷர்கள். அல்லேலூயா. ஆமென். அவங்கக்கிட்ட போய் ஒன்றுமே இல்லை. அடுத்தது கீழே. அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலே குதித்தான். அல்லேலூயா. பாருங்க, இது ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு. அங்கே இயேசு இல்லைன்னா அந்த இடம் எப்படி இருக்குதா? வெறுமையாக இருக்குது. இயேசு இருந்தால் அந்த இடம் என்ன இருக்கும்? ஃபுல்லாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. மகிமை நிறைந்ததாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. வல்லமையாக இருக்கும். ஆமென். இயேசு அவங்களோட இருக்கும்போது சீஷருடைய லெவலே வேற. ஆமென். ஆமென். சீஷருடைய லெவலே வேறையா இருந்தது. ஆனால் அங்கே இயேசு இல்லை, அவனுடைய நிலைமை எப்படி இருந்ததா? வெறுமையா இருந்தது. வஸ்திரம் இல்லாமல் இருந்தது. ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. வஸ்திரம்னா அது எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல. ஆமாம். இந்த படகுல ஏறும்போது சில பேர் இந்த ஒரு சின்னதாக தான் போட்டிருப்பாங்க. எனக்கு தெரியல, அந்த மீன்காரங்களை கேட்டால் தான் தெரியும். இந்த போட்டில் கீழே போகும்போது அவங்க வந்து டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு மாப்பிள்ளை மாரிலாம் போக மாட்டாங்க. அதுக்கு வேத்திய வஸ்திரங்களை போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த பேதுரு பார்த்தீங்கன்னா அது கூட இல்லாமல் இருந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது கூட இல்லாமல் அவர் இருந்திருக்கிறார். வஸ்திரம் இல்லாமல் இருந்தது. அவர் இயேசுன்னு சொன்ன உடனே
அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பயம் வந்து தன்னுடைய மேல் அங்கேயே எடுத்து என்ன பண்ணிக்கிறானா கட்டிக்கினார். ஆமென். அதானே போட்டிருக்க பாருங்க, படிங்க. அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். ஆமென். அல்லேலூயா. 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 ஆதாம் ஏவாளுக்குள்ள அவங்களுடைய கண்கள் திறக்கப்படும் போது தாங்கள் நிர்வாணிகள் என்று எண்ணின பிரகாரம், ஐயோ நான் நிர்வாணமா இருக்கிறேனே என்று அவங்க எண்ணினாங்க. அது வரைக்கும் தேவனுடைய மகிமை அவங்கள மூடி இருந்தது. ஆமென். அப்போ தேவனுடைய மகிமை அவங்களுக்குள்ள மூடி இருந்ததுனால அவங்க நிர்வாணிகள் என்று அவங்களுக்கு என்ன இல்லை, தெரியாம போச்சு. அப்போ பிசாசு எப்போ அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதோ அப்போதான் அவங்க நிர்வாணிகள் என்று அவங்க அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அதே போல தான் இந்த பேதுருவும் தேவனோடு இருக்கும்போது, தேவனோடு சஞ்சரிக்கும் போது, ஏசப்பாவோடு இருக்கும்போது அவனுடைய மகிமையை பார்த்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. எப்போ தேவனை விட்டு மீன் பிடிக்க போனானோ, வேலைக்காக சென்றானோ, அல்லேலூயா, அப்போ பார்த்தீங்கன்னா இயேசுவை அவன் பார்க்கல, இயேசுவை அவன் அறியல, இயேசு அவன் கண்களுக்கு தெரியல. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போ இயேசு என்று கேள்விப்பட்ட போது தன்னுடைய நான் நிர்வாணியாக இருக்கிறேனே, அவ்வளோ பெரிய தெய்வத்திற்கு நான் எப்படி என் நிர்வாணத்தை காட்ட முடியும்னு சொல்லி தன்னுடைய மேல் அங்கி சட்டியை என்ன பண்ண கட்டிக்கிட்டு எதில் குடிச்சிட்டான்? கடலில் குடிச்சிட்டான். அல்லேலூயா. அதே போல் தான் நாமும் ஒரு சில நேரத்தில் ஆமென் காணப்படுறோம். அல்லேலூயா. தேவனோடு இருக்கணும், தேவனோடு உறவாடணும். என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், மரணமே ஆனாலும், அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனாலும் பாருங்க, அப்பேற்பட்ட பேதுரு மேலே தான் சொல்கிறார் ஆண்டவர். ஆமென். ஆமென். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பேதுருக்குள்ள வைக்கிறார். கீழே படிங்க. அப்புறம் மைக்கில் படிமா. மைக்கு கொடுங்க அவகிட்ட. மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீன்களுக்குள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றையும் கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. அல்லேலூயா. அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. என் தாயை விட, என் தந்தையை விட, நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட, என் தந்தையை விட, நான் நேசிக்கும் யாரையும் விட, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. அப்படியே விடலங்க பேதுருவை. அல்லேலூயா. திரும்ப அவனை கட்டுறாரு. அல்லேலூயா. ஆமென். பசியாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்படியே விடல. அப்படியே எத்தனை 153 மீன்கள் பிடித்தான் பாருங்க. அல்லேலூயா. அவன் சோர்ந்து போயிருக்கிறான். அல்லேலூயா. நான் இல்லாமல் அவன் தவிச்சு போயிருக்கிறான். நான் இல்லாமல் அவன் கண்ணீர் வடிக்கிறான். அல்லேலூயா. நான் இல்லாமல் அவன் ஆத்மா சோர்ந்து போகுது. அல்லேலூயா. நான் போனா சரியாயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் போனா சரியாயிடும் சொல்லிட்டு அவனுக்கு என்ன கொடுக்குறாரு? ஆகாரத்தை கொடுக்குறாருங்க. அல்லேலூயா. பசியா இருக்கிறான். அல்லேலூயா. அவன் சோர்ந்து போயிருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே விடாம, நீ என்னை மறுதளிச்ச, என்னை மறந்து போயிட்ட,
அல்லேலூயா. நீ போன்னு சொல்லாம அவனை இழுத்து கொண்டு வந்து நான் தான் உன் கூட தான் இருக்கிறேன், உன் கூடயே தான் நான் இருக்கிறேன், நீ சோர்ந்து போகாத, உனக்கு நான் ஆகாரம் கொடுக்குறேன் வா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆகாரம் கொடுத்துக்கிறாரா? ஆமென். கொடுக்குறாரு. ஆமென். அல்லேலூயா. ஆகாரம் கொடுத்து என்ன பண்றாரா சொல்லுங்க திரும்ப கீழே. இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியால் அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. பாருங்க, வாங்க சாப்பிடுங்க. அப்படியே அவனை பசியில் சாக விடாம அதுவும் என்ன கொடுக்குறாரு? அப்பத்தையும் மீனையும். ஆமென். ஆமென். சீ ஃபுட்டு அவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபுட்டு. அல்லேலூயா அல்லேலூயா. நம்மளுடைய ஆண்டவர் சாதாரணமான ஆண்டவர் இல்லைங்க. ஆமென். அல்லேலூயா. நம்ம அப்படியே விழுந்து கிடக்க விட மாட்டாரு. அவர் தூக்கி நிறுத்துகிற தேவன். அல்லேலூயா. நீ விழுந்து கிடந்தேன்னா அந்த இடத்துல நம்ம நண்பர்களாம் பார்த்து அவன் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து போறவங்க அநேக பேர் இருக்கிறாங்க. ஆனா அதை கை தூக்கி எடுத்து நிறுத்துகிற ஒரே தேவன் நம்மளுடைய தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. உன்னை நிறுத்தி உன்னை நீ சோர்ந்து போயிருக்க, உன் ஆத்துமா சோர்ந்து போயிருக்கு, உன் சரீரம் சோர்ந்து போயிருக்கு, நீ பலவீனமா இருக்கிற. அல்லேலூயா. நீ வா என்கிட்ட. அல்லேலூயா. நான் உனக்கு ஆகாரம் கொடுக்குறேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகாரம் கொடுத்து நம்மளை போஷிக்கிற தேவனா இருக்கிற. அல்லேலூயா. சரீர பிரகாரமான ஆகாரத்தையும் கொடுக்குறாரு, ஆவிக்குரிய ஆகாரத்தையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தெய்வங்க நம்ம. அல்லேலூயா. அப்பேற்பட்ட தெய்வத்தை தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம மேல அக்கறை உள்ள தெய்வத்தை தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம மேல கரிசனை உள்ள தெய்வத்தை தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இந்த தெய்வத்தை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. நீங்க விட்டாலும் அவர் உங்களை விட மாட்டார். ஆமென். நீங்க விட்டாலும் அவர் உங்களை விட மாட்டாரு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படிதான் விடாம துரத்திக்கினே போனார். யார? பேதுருவை. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நீ எனக்கு வேணும். ஆமென். உன் மேலதான் என் சபையை கட்ட போறேன். ஆமென். அல்லேலூயா. உன் நிமித்தம் தான் அல்லேலூயா பேதுரு எழுந்து பிரசங்கிக்க போகும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. மிகப்பெரிய எழுப்புதலை பேதுரு மூலமாக உருவாக்கின தேவன் அதே தேவன் உன்னையும் பார்த்து சொல்லுகிறார், உன்னை கொண்டு நான் பல ஆயிரங்களுக்கு அல்ல பல கோடிகளுக்கு உன்னை நான் உருவாக்கும்படியாக தான் இந்த சபையின் மேல இந்த கல்லின் மேல சபையை கட்டுவேன். அல்லேலூயா. உன் நிமித்தமாக அல்லேலூயா. மீண்டும் அல்லேலூயா பரலோகத்தில் இருந்த தேவன் மனுஷகுமாரனாய் இறங்கி வந்து உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தி அல்லேலூயா தன் ஜீவனை கொடுத்த தேவன் சொல்கிறார். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கை விடுவதும் இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் கைவிட்டு போயிடலாம் ஒரு காலத்துல. ஆமென். அல்லேலூயா. உன்னை நேசித்தவர்கள் கூட கைவிட்டு போகலாம். அல்லேலூயா. ஆனா அக்கறை உள்ள தெய்வம் உன்னை ஒருபோதும் உன் காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். அல்லேலூயா. அப்படிதான் காலை தள்ளாடுகிற போதெல்லாம் நம்ம கால் என்ன பண்றாராம்? பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்ம கால் தள்ளாடும். என்ன பண்றது, என்ன செய்யறது, அடுத்த கட்டம் என்ன, அடுத்த லெவல் என்ன, என் வாழ்க்கை இப்படியா இருக்கிறது, என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சிருமா? பேதுரு அப்படி தான் நினச்சான். ஐயோ ஏசப்பா இல்லையே, நான் அப்படியே போயிடுவேனா, அப்படி வியாபாரம் இல்லை, சாப்பாடு இல்லை, அல்லேலூயா எதுவுமே இல்லாத ஒரு விருத்தியான காரியத்துக்குள்ளாக தான் பேதுரு போனான். விட்டாரா? விடலை. அல்லேலூயா. தேடி வந்தார். அல்லேலூயா. பேதுருவே
உன் மேலே தான் நான் சபையை கட்ட போகிறேன். ஆமென். அல்லேலூயா. நம்மளுடைய ஒவ்வொருவரையும் பார்த்து நம்மளுடைய ஒவ்வொருவரையும் பார்த்து அல்லேலூயா உன் மேலே தான் மிகப்பெரிய எழுப்புதலை வச்சுன்னு இருக்கிறேன். உன் மூலியமாக தான் மிகப்பெரிய தேசத்தில் எழுப்புதலை வச்சுன்னு இருக்கிறேன். அல்லேலூயா. சிறிய சபையாக இருந்தாலும் பெருங்கூட்டமான இடத்துல தேவன் அசைவாடுகிற தேவனாக இருந்தாலும் இது சிறிய கூட்டமாக இருந்தாலும் கர்த்தர் இங்கேயும் பலமான காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் அப்பா கைகளை தட்டி என் மூலியமாக மிகப்பெரிய எழுப்புதலை கொடுங்க டாடி. என்னை வச்சு ஒரு நோக்கம் தெரியும். தாயின் கருவில் உருவாகும் போது என்னை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறீங்க, ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறீங்க. அந்த திட்டத்திற்குள்ளாக என்னை நடத்துங்கப்பா, என்னை நடத்துங்க. நீங்க என்னை தேடி வந்திருக்கிறீங்க, என்னை நீங்க தேடி வந்திருக்கிறீங்க. பவுலையும் சவுலையும் சந்தித்த தேவன் அல்லேலூயா பேதுருவை அப்படியே விட்டு விடல, சீஷர்களை அப்படியே விட்டு விடல, போனாரு. அல்லேலூயா. தேடி போனாரு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம நேசிக்கிற ஒரே ஒரு தகப்பன் உண்டு. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துல. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேங்க் யூ அப்பா, தேங்க் யூ அப்பா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேங்க் யூ அப்பா. அல்லேலூயா. தோட்டத்தில் இதே தான். இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை சொல்லுவேன், அங்கே போனாலும் அதே தான். ஃபாதர் பெர்க்மன் செய்யாவும் தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா, தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. அவர் வாயில் இந்த வார்த்தை தான் வருது. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ. நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் செய்கிறியோ செய்யலையோ உன் வாழ்க்கை இப்படியே கிடக்குதோ, தேங்க்யூ அப்பா. ஆமென். அல்லேலூயா. நன்றி அப்பா. அல்லேலூயா. நீ என்ன வந்தாலும் ஆமென். அல்லேலூயா நீ நன்றி தான் வாயில வரணும். ஆமென். அல்லேலூயா. தேங்க்ஸ் தான் ஏசப்பா கிட்ட வரணும். ஆமென். அவர் ஐஸ் வைக்கிறதுக்கு இதுதாங்க டிப்ஸு. ஆமென். ஆமென். தேங்க்யூ அப்பா. ஆமென். நீங்கள் செஞ்சுருவீங்க. தேங்க்யூ அப்பா. ஆமென். இது கொடுப்பீங்க. தேங்க்யூ அப்பா. ஆமென். பாஸ்டர் தான் சொன்னார், 50 தட்டு கொடுக்க போகிறீங்க. தேங்க்யூ அப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. டிவி கொடுக்க போகிறீங்க. தேங்க்யூ அப்பா. ஆமென். அல்லேலூயா. கேமரா கொடுக்க போகிறீங்க. தேங்க்யூ அப்பா. அல்லேலூயா. இன்னொரு டிவி கொடுக்க போகிறீங்க. தேங்க்யூ அப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. இவனாடானா கொடுக்காத முன்னாடியே தேங்க்ஸ் சொல்கிறான். அல்லேலூயா. டிவியே வரல, தட்டும் வரல, ஆத்துமாவும் வரல, அதுக்கு முன்னாடியே இவன் இவ்வளோ தேங்க்ஸ் பண்ணுறானே. என்ன கொடுத்துடலாம். ஆமென். போ ஆமென். வச்சுக்கோ போ. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் அமுக்கி குலுக்கி. அல்லேலூயா. அவர் சாதாரண தேவன் அல்ல. அல்லேலூயா. பத்தாது. ஆமென். சும்மா அது அண்ணன் அவங்களுக்கு தானே செஞ்சேன், உங்களுக்கு தானே தட்டு வந்தது. ஆமென் சொல்லணுமா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. ஆமென். எனக்கு தட்டு கொடுத்தாரு, எனக்கு டிவி கொடுத்தாரு, சபை கொடுத்தாரு. எனக்கு ஒன்றுமே கொடுக்கலையே. அல்லேலூயா. வேலை கொடுக்கல, சுகம் கொடுக்கல, உடம்பு சரியாகலை, குடும்பம் ரட்சிக்கப்படலை, இரும்பி காட்டுறாங்க. எனக்கு நான் கொடுத்தாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இருக்கிற மாதிரி தான் கும்முன்னு அப்படியே இருக்கிறேன். ஆமென். இந்த இட்லி பாத்திரத்தில் இந்த இட்லி ஊற்றி வச்சா அப்படி தான் இருக்கும். அப்படியே இட்லி அப்படியே இருக்கும், ஆடாது, அசையாது. ஆமென். சில பேருக்கு தோசை தான் நல்லா தோசை மாரி இருக்கு, நம்ம பரவணுங்க. அல்லேலூயா. பரவி இருக்கணும். அல்லேலூயா. இட்லி மாரி இருக்கக்கூடாது, அப்படியே ஒரே இடத்துல ஸ்டாண்டர்டாக. தோசையை விட்டு தோசை பார்த்து பிடிக்கும்ல, தோசை ஒரு என் பிள்ளைக்கு தோசைன்னா அவ்வளோ பிரியம். 4-5 தோசை சாப்பிட்டா கூட சாப்பிடுவார். தோசை தான் அவருக்கு. இட்லின்னா அவருக்கு மூஞ்சி இப்படி ஆகிடும். சாப்பாடுனா அதோட இதுவாகிடும். தோசை, சிக்கன் தொக்கு, வாவ் சூப்பர், ஒரு 5 தோசை ஊற்று. ஆமென். அதுமாரி தோசை மாதிரி இருக்கணும், பரவலாக. ஆமென். இட்லி மாரி இருக்கக்கூடாது, அவிச்சு வச்சு இட்லி மாரி அப்படியே இருக்குது பேர், கும்முன்னு அந்த மாரி இருக்கக்கூடாது. தோசை அப்படியே பரவணுங்க. லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லீபனோன் மரம் போல் பரவிடுவே, லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லீபனோன் மரம் போல் பரவிடுவே, மகிழ்ந்திடுவே, நறுமணமாய் விடுவே, பரவிடுவே, பறந்திடுவே, நறுமணமாய் பரவிடுவே, லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே, கர்த்தரின்
படர்ந்திடுவே, நறுமணமாய் பரவிடுவே. சொல்லுங்க, மலர்ந்திடுவே, படர்ந்திடுவே, நறுமணமாய் பரவிடுவே, லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே. சொல்லுங்க, புதிய பாடல். லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே, மனதார இயேசு நேசிக்கின்றார், மன்னித்தோரே என் மீறுதல்கள், மனதார இயேசு நேசிக்கிறார், மன்னித்தாரே என் மீறுதல்கள், கோபமு நீங்கியதே, தயவோ வாழ்நாளெல்லாம், கோபமு நீங்கியதே, தயவோ வாழ்நாளெல்லாம், மலர்ந்திடுவே, படர்ந்திடுவே, நறுமணமாய் பரவிடுவே, மலர்ந்திடுவே, படர்ந்திடுவே, நறுமணமாய் பரவிடுவே, லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே, லீலி மலர் போல, லீலி மலர் போல் மலர்ந்திடுவே, லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே. இந்த பாட்டும் அங்கே தான் கற்றுக்குது, எங்கள் தோட்டத்தில். அல்லேலூயா. இந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு, ஃபாதர் அப்பா ரிலீஸ் பண்ணிட்டாரு. அங்கே போய் தான் இன்னும் அதிகமாக, ஏன்னா லீலி மலர் போல் நம்ம வாழ்க்கை என்ன ஆகணுங்க, ஓசியா எழுதின புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் வைத்து இந்த பாடலை அப்பாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான், எப்படி இருக்கணும், மலரணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மலரணும். ஆமென். ஆமென். இட்லி சட்டியில் வச்சு இருக்கிற இட்லி போல் இருக்கக்கூடாது, வாழ்க்கை மலரணும், பரவணும், தோசை மாரி பரவணும். ஏன்னா உங்களுக்கு சாப்பாடு வச்சதுக்கான எக்ஸாம்பிள் சொன்னால் தானே, ஓ சாப்பாடு, ஓ தோசை, ஓ இட்லி அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்போ தான் அது மனசில் பதியும், தோசை ஓகே. அப்போ தோசை மாரி ஏசப்பாவுக்கு நம்ம பரவி இருக்கணும், நம்ம இட்லி மாரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. லீபனோன் மலரை போல் நம்ம மலர்ந்து இருக்கணும். அல்லேலூயா. அப்படி தான் பாருங்கள், பேதுரு நினச்சான், என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சிடுச்சு. அல்லேலூயா. வந்தார் பார் இயேசு, வந்தாரே, தேடி வந்தாரே, தம் ஜீவன் எனக்காய் தந்தாரே, வந்தாரே இயேசு வந்தாரே, தம் ஜீவன் எனக்காய் தந்தாரே, அந்த வாழ வைக்கும் தெய்வம் தான் இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு, அந்த வாழ வைக்கும் தெய்வம் தான் இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு, அந்த ராஜாவி ராஜா அவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம், இயேசு ராஜாதி ராஜா கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாருங்க இயேசு பேதுருக்குள்ள. அல்லேலூயா. அவனுடைய மொத்த வாழ்க்கையை மாற்றி போட்டுது. அல்லேலூயா. மீண்டும் கீழே படிங்க, படிங்க. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்து தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனோவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ஆமென். அப்பதான் பேதுருக்குள்ள ஒரு தேவன் ஒரு உண்டுதலை ஒரு 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 ஸ்பார்க்கை போடுறாரு, ஒரு என்ன பண்ணுற ஒரு தீப்பொறியை போடுறாரு. கேட்குறாரு, உனக்கு சாப்பாடு கொடுத்தேன், வயிறு ரொம்பிச்சா? ரொம்பிச்சா ஆண்டவரே? ஆமென். தூக்கம் வருதா? ஆமாம் ஆண்டவர், தூக்கம் வருதா ஆண்டவரே? அல்லேலூயா. நீ தூங்காதீங்க, வா, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு ஏசப்பா கேள்வி கேட்குறாரு.
தூங்குறியா ஈசாக்கு? டயர்டாக இருக்கா? ஏசப்பா உன்னை பார்த்து சொல்கிறாரு, ஈசாக்கு நீ என்னை நேசிக்கிறியா? ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி பாருங்க, பரலோகத்தை விட்டு இறங்கி தெய்வம் உனக்காக எனக்காக தன் ஜீவனே கொடுத்த தெய்வம் வந்து கேட்குறாரு, சாமுவேலே என்னை நேசிக்கிறியா? ஆமென். என்னை நேசிக்கிறியாப்பா? ஆமென். அந்த அந்த நிமிஷமே உள்ள உடையணும். ஆமென். அல்லேலூயா. உன் இருதயம் உடைக்கப்படணும். ஆமென். அல்லேலூயா. நீ இயேசு அவரோடு இருந்த, அவரோடு கையை பிடிச்சு நடந்த, அவர் செய்த அற்புதங்களெல்லாம் பார்த்த. அல்லேலூயா. மரித்தவர்களை எழுப்பினாரு. அல்லேலூயா. அவர் செய்த அற்புதங்கள் ஏராளமான உன் கண்கள் பார்த்தது. அல்லேலூயா. அவர் ஒரு நிமிஷம் இல்லைன்னு சொல்ல மாத்தத்தில் நீ திரும்ப மீன் பிடிக்க போயிட்ட. அல்லேலூயா. உன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நீ திரும்ப போகிற. அல்லேலூயா. உன்னை திரும்ப உன்னை கூட்டின்னு வந்து வைக்கிற வேலையே என் பெரிய வேலையாக இருக்குது. உன்னை மீட்டு எடுத்து வைக்கிற வேலையே எனக்கு பெரிய வேலையாக என்னை வச்சிருக்கிற. அல்லேலூயா. உன்னை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, அல்லேலூயா நீ என்னை நேசிக்கிறியா? ஆமென். ஆமென். நீ நேசிக்கிறியாப்பா? ஆமென். ஆமென். அப்போ அந்த பேதுருடைய உள்ள உடைக்கப்பட்டிருக்கும். ஆமென். என்ன சொல்கிறான்? ஆமாண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன். ஆமென். இருந்தாலும் அவனிடத்துலேருந்து ஒரு முழுமையான 100% ஒரு இல்லை அவன்கிட்ட. ஆமாண்டவரை நம்ம நேசிக்கிறேன்ப்பா. இப்போ நான் சொல்கிறேன், லவ் பண்ணுறவங்கள பார்த்து, அம்மா நீ என்னை நேசிக்கிறியா? உண்மைதான் நான் 100க்கு 100 உன்னை தான் நான் நேசிக்கிறேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை தான் என்ன பண்ணுறேன்? நேசிப்பேன். முன்னாடி வரைக்கும் உன்னைதான். ஆமென். சுமதி உன்னை தவிர நான் யாரையும் நேசிக்க மாட்டோமா, உன்னை தவிர அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பரம தகப்பன் உன்னை பார்த்து சொல்கிறேன், நீ என்னை நேசிக்கிறியா? ஆமென். ஆமென். நீ என்னை நேசிக்கிறியா? நேசிக்கிறேன்ப்பா. நீ நேசிக்கிறியா? நேசிக்கிறேன்ப்பா. நீங்க இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல. நீங்க இல்லாம என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. நீங்க இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல. நீங்க இல்லாம என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க இல்லாம என் வாழ்க்கை என்ன இல்லை? இல்லைப்பா. நானாக இருந்தால் அவ்வளோதான் நான் சரணடைந்து ஊந்துருவேன் அப்படியே. ஆமென். உமா நீ என்னை நேசிக்கிறியாமான்னு. ஐயோ எப்பா நீ அந்த வார்த்தையை கேட்காதே அப்பா, அந்த வார்த்தை என்கிட்ட கேட்காத. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை புரட்டி எடுக்கிறீங்க. அல்லேலூயா. என்னை உருட்டி எடுக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்கள் அந்த வார்த்தையை கேட்காதீங்க. அல்லேலூயா. ஆமென். நானாக தான் ஒரு சரணடைந்துருவேன். அப்படியே பாதப்படியில் விழுந்துடுவேன். ஆமாம் விழுந்துடுவேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எப்படின்னு கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. உமா நீ என்னை நேசிக்கிறியா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே அவ்வளோதான். ஆமென். ஆமென். சொன்ன மாத்திரத்திலே அவ்வளோதான். என் அப்படியே தாரத்தாரியா பேதுருக்கு வந்திருக்கும். நடா இவர் இப்படி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டுட்டாரே. ஆமென். இப்படி ஒரு வார்த்தை என் கூட வச்சுட்டாரு. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அவன் உள்ள உடைஞ்சிருக்கான். திரும்ப இன்னொரு வாட்டி கேட்குறாரு பாருங்க. இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆமாம். ஏன்னா இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்லிட்டார். அவன் எப்படி, அவனுடைய ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்காக இருக்கா? ஆமென். அவன் தாங்குவானா? எவ்வளோ அடித்தாலும் தாங்குவானா? ஆமென். ஒரு அம்மா என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. சொன்னாங்க, அம்மா நாங்கள் வந்து ஊழியம் பண்ணலான்னு இருக்கிறோம்மா, சில காரியங்களை கற்றுக்கணும்மா. நான் சொன்னேன், முடியாதும்மா, நீ அந்த வேலைக்கு நீ சரிப்பட மாட்ட. அல்லேலூயா. இன்னும் நீ இன்னும் என்ன பண்ணு, பலப்படு. இப்படி சொல்லாதீங்க, நான் வருவேன். சரி வா வந்து பாரு. அல்லேலூயா. சும்மா ஒரு அசைவுக்கே தாங்க முடியல.
ஒரு ஜுரத்துக்கும் ஒரு இரும்பலுக்கும் ஒரு சைலுக்கும் முடியல. ஆமென். இன்னும் இருக்குது, அல்லேலூயா. இன்னும் இருக்குது அடி, அல்லேலூயா. புரட்டி புரட்டி. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அதனால தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப கேட்குறாரு, என்னை நேசிக்கிறியா? ஆமென். ஃபஸ்ட்டு வாட்டி கேட்கும்போது என் ஆட்டுக்குட்டியை மேய். ஆமென். சண்டே கிளாஸ், ஆமென். சண்டே ஃபஸ்ட்டு ஊழியம் என்ன பண்ணுவாங்க? சண்டே கிளாஸ் நடத்து. இதில் நீ எப்படி இருக்கிறன்னு பார்க்கலாம். அந்த பிள்ளைகளை நீ எப்படி மேய்க்கிற, அந்த பிள்ளைகளை நீ எப்படி நடத்துகிற, அந்த பிள்ளைகளை நீ கோவப்படுறியா, அந்த பிள்ளைகளோடு நீ அழகாக போறியான்னு பார்ப்பார். அடுத்தது 2ஆம் தரம் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? 2ஆம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அல்லேலூயா. 1ஆம் தரம் கேட்கும்போது அசால்ட்டாக பதில் சொன்னார். ஆண்டவரே, நான் நேசிக்கிறது உங்களுக்கு தெரியும்ப்பா, ஏன் திரும்ப என்ன கேட்குறீங்க? 2ஆவது தரம் கேள்வி மட்டும்போது அவனுடைய உள்ள ஏன் இவர் 2ஆவது வாட்டியும் அப்படி நான் கேட்குறாரு? அவனுக்குள்ள ஒரு கேள்வி, பேதுருக்குள்ள. ஒருத்தங்களை ஒரு வாட்டி கேட்டால் நம்மளுக்கு என்ன ஆகும்? சரி, ஏதோ அவங்களுக்கு டவுட் வந்து கேட்குறாங்க. 2ஆவது வரை கேட்டால் இன்னவோ பெருசாக நம்ம மேலே என்னவோ வச்சுருக்கிறாரு. 3ஆவது வரை கேட்டபோது அவ்வளோதான், அவன் உடைக்கப்பட்டு என்ன பண்ணான்? கடைசியாக கேட்கும்போது 3ஆவது தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். ஒருத்தர் ஒரு வாட்டி கேட்டாலே, ஏன்பா நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, என்னப்பா நீ சும்மா இதே கேட்டுனுக்கிற, ஆமாப்பா நான் உன்னை லவ் பண்ணுறேன் போ அப்படின்வாங்க. 2ஆவது தரம் கேட்டாங்க, என்ன நீ புரியாதா உங்களுக்கு, நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு உனக்கே தெரியும், நான் விரும்புகிறது 2 பேருக்கும் விரும்புறது என்ன தெரியும், நான் விரும்புறது உனக்கு தெரியும், நீ விரும்புறது எனக்கு தெரியும், நீ திரும்ப திரும்ப ஏன் கேட்குற அப்படின்னு வரும்போது 3ஆவது வாட்டி கேட்கும்போது தான் பேதுரு உடஞ்சி போய் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், எல்லாம் உனக்கு தெரியும்ப்பா, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர். 2 வாட்டி சொல்லும்போது நான் நேசிக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்றாரு. 2ஆவது வாட்டி கேட்கும்போது ஆமாண்டவரே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. 2ஆவது வாட்டி எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியும், என் வாழ்க்கைக்கு எனக்கு வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், நான் ஒன்றும் இல்லாதவ இருக்கிறது உனக்கு தெரியும், நான் வெறுமையாக இருக்கிறது உனக்கு தெரியும், எனக்கு வேலை இல்லைன்னே தெரியும், அல்லேலூயா, நான் தனிமையாக இருந்து கஷ்டப்படுறேனே, கண்ணீர் வடிக்கிறேனே அப்படின்னு இருப்பதும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமென். ஏன் எனக்கு இவ்வளோ போராட்டம் வருதுன்னு அவருக்கும் தெரியும், போராட்டத்தை அவருக்கும் தெரியும். அல்லேலூயா. ஏன் என் குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பாடு, இவ்வளோ வேதனை அப்படின்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தான் பேதுரு சொல்கிறாரு, எல்லாம் உமக்கு தெரியும்ப்பா. ஆமென். எல்லாம் உமக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். ஏன் உடனே கொடுக்கல? 25 வருஷத்துக்கு பிற்காடு கொடுக்குறாரு. வயசே ஆயிடுச்சு 75. அதுக்கப்புறம் காத்திருந்து கொடுக்குறாரு 25 வருஷத்துக்கு. அவருக்கு தெரியாதா? தெரியும். நீ வேதனைப்படுறது தெரியும், நீ துக்கப்படுறது தெரியும். ஆமென். அல்லேலூயா. அதன் மத்தியிலும் நீ என்னை நேசிக்கிறியா? அல்லேலூயா. அது மத்தியிலும் என்னை நேசிக்கிறியா? அல்லேலூயா. அது மத்தியிலும் என்னை நீ அதிகமாக நேசிக்கிறியா? அல்லேலூயா. இல்லைன்னா உன் பாடு, உன் வேதனை, உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதை மட்டும்தான் நீ பார்க்குறியா? அதை நீ பார்க்காத. அந்த பார்க்குற வேலை உனக்கு கிடையாது. அந்த வேலை உனக்கு கிடையாது. அல்லேலூயா. நீ என்னை லவ் பண்ணு.
யாரையும் நீ பண்ணக்கூடாது. ஆமென். அவர் ஒரு எப்படி தம்மா பொசசிவ்னஸ் அதிகமான உள்ள தேவன். ஆமென். ஹalleluya. ஆமென். ஆமென். வேற யாரையும் நீ பண்ணக்கூடாது. ஆமென். என்னதான் நீ பண்ணணும். ஆமென். ஹalleluya. 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 ஆமென். ஹalleluya சொல்லுங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. நீ யாரும் வீட்டுக்காரையும் கூட லவ் பண்ணக்கூடாது. பண்ணி ஆண்டவர் நேசித்தா அல்லேலூயா வரும். ஹalleluya. ஆமென். என்னை மாத்திரம் நேசி. ஆமென். அதான் அந்த பேதுருவை பார்த்து பேதுருவை புடமுடுகிறாரு. பேதுருவை எப்படி புடமுடுறாராம்? சொலக்கினால் புடமுடுறாராம். எதுக்காக? இந்த ப்ராசஸ்லாம் நீ வந்தாதான் இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன். ஹalleluya. பேதுருவை சாதாரணமாக கூப்பிட்டு இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லலைங்க. ஆமென். ஹalleluya. ஒரு ப்ராசஸ்க்குள்ளே அவன் போகணும். பிசாசு போய் கேட்குறான் ஆண்டவர்கிட்ட, பேதுருவை என்ன பண்ண? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை சொலக்கினால புடமிட பேதுரு என்கிட்ட உத்தரவு கொடுத்துக்கிறாருப்பா, நான் கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்றாரு. ஹalleluya. ஆமென். நான் கொடுத்துட்டேன், கண்ண முடி. அட கடவுளே, ஏன்பா கொடுத்தீங்க? என்னால் முடியலையே. ஆமாம். அந்த சொலக்குனால புடமிடுறாராம். சொலக்கு இருக்கிற அது சொலக்குன்னு போட்டிருக்கு, அது மரம். அந்த மரத்தினால என்ன பண்ணுறாரு? பேதுருவை புடமிடுறாரு. தூக்கி போட்டால் என்ன ஆகும்? தேவையில்லாததெல்லாம் கீழே விழும். ஆமென். ஹalleluya. அதுமாரி பேதுருவை சுலக்கினால புடமிட உத்தரவு கொடுக்குறாரு. ஆமென். அதுலேயும் அவர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆமென். ஹalleluya. எல்லாத்துலையும் தாண்டி வரணும். ஆமென். ஆமென். அப்படியே தேங்கி போய் நிற்கக்கூடாது. குட்டை மாரி கொலை மாரி அது நான் அப்படி நின்னா என்ன ஆகும் சொல்லுங்க? சாக்கடை நின்றுன்னா என்ன ஆகும்? தண்ணி நின்றுச்சுன்னா நாத்தடிக்க ஆரம்பிச்சிடும். ஹalleluya. ஹalleluya. அப்போ நம்ம பரவி பாயணும். ஆமென். ஹalleluya. பரவி போகணும். ஹalleluya. பரவி போகும்போது தான் அந்த தண்ணி க்ளீனாக ஓடும். நீ ஒரு இடத்துல நீ தேங்கி போய் நின்றுட்ட, உன் வாழ்க்கை என்ன ஆகிடும்? நாத்தடிச்சிடும், கப்பாயிடும். ஹalleluya. அதனால தான் சில பேர் ஆண்டவர் சுலக்கினால புடமிடுறாரு. அந்த சுளுக்குனால போடும்போது சுளுக்கு விழதான் செய்யும். ஆமென். ஹalleluya. அந்த சுளுக்கை அவர் சரி பண்ணிடுவார். ஹalleluya. ஹalleluya. அந்த சுளுக்கு அவர் சரி பண்ணிடுவார். பேதுரு அப்படிதான் சரி பண்ணார். ஹalleluya. அதனால நின்னா ஹalleluya, இந்த கல்லின் மேலே என் சபையை நான் கட்டுவேன். ஹalleluya. ஆண்டவரே சரணாகதியா விழுந்துட்டான் மனுஷன். ஹalleluya. என்ன சொன்னார் பாருங்க, கீழே படிங்க. கீழே பேதுரு அவர் மூன்றாவது தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். துக்கம் வந்துருச்சு அவனுக்குள்ள. மூன்றாவது விஷயம் கேட்க முடியும், அவனுடைய துக்கம் தாங்கலை. அப்பா நான் விழுந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் எனக்கு தெரியும். எப்பா நீ என்னை நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். உன் வாயிலேருந்து வரணும். ஆமென். வர வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அப்படியே ஏசப்பாவை தான் நான் விசுவாசிக்கிறேன், பண்ணுறேன். நான் இப்போ ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன், நான் அப்புறம் எடுக்கிறேன், பார்த்துக்கலாம். அப்படி நான் ஒரு கை பார்த்துடுறேன், நாங்களாம் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் வேலைக்கு ஆகாது. ஆமென். என் குடும்பம் வரணும், எங்கே வரணும், எங்கே உன்னை கூட்டின்னு வந்து வச்சிருவார் ஒரு ஸ்டாண்டில். ஏன்னா தாயின் கருவிலிருந்து உன்னை கண்ட தெய்வம். அல்லேலூயா. தாய் உருவாகும் போதே உன்னை பார்த்த தெய்வம். அல்லேலூயா. நீ எங்கே போனாலும் உன்னை துரத்திக்கினே வருவார். எக்ஸாம்பிள் ஒன்று, தோட்டத்தில் அவர் ஜூடா பாஸ்டர் ஒன்று சொன்னார். அவர் கையை பிடிச்சிக்குவாராம். அவர் கையை பிடிச்சிக்கின்னு துரத்திக்கினே வருவாராம். ஆமென். நீயே கையை விட்டா கூட நான் விட மாட்டேன். அவர் விட மாட்டார். உன் கையை விட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. விட்டுருப்பா, நான் போன விட்டுருப்பா அப்படின்னு சொன்னால் நான் உன்னை விடவே மாட்டேன்டா. ஆமென். ஆமென். நான் விட மாட்டேன். நீ விட்டா நீ போயிடுவியே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் விட்டா நீ போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விடவே மாட்டார். ஆமென். முரளி உன்னை விடவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கையை பிடிச்சாருன்னா விட மாட்டார். உடம்பு பிடி. ஆமென். நீயே விட்டு எப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே
நீ முன்னால் முடியாத கூட நான் விடவே மாட்டேன்ப்பா. போ ராஜா, எங்கே போறியோ போ ராஜா, ராஜா போ, அல்லேலூயா, நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீ அறிகிறீர் என்றார். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆமென். குட்டியிலிருந்து இப்போ என்ன ஆயிடுச்சு? ஆடுகள். சபையை மேய். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என் சபையை நீ மேய். ஆமென். கரெக்டான பொசிஷன்ல வந்திருக்கிற, ஆமென். கரெக்டான இடத்துல நீ நிக்கிற. அல்லேலூயா. இப்போ கொடுக்குற உனக்கு அதிகாரத்தை. ஆமென். சபையை நீ மேய்ப்பாயாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அது கொஞ்சம் ஆடா இருந்தாலும் அதிக ஆடா இருந்தாலும் நான் கொண்டு வரேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ உறுதியா நில்லு. ஆமென். நீ உறுதியா இரு. அல்லேலூயா. நீ உறுதியா நிற்கும்போது நான் அதுக்கு வேண்டிய காரியத்தை நான் செய்வேன். அல்லேலூயா. உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. அப்படியே எழுந்திருப்போமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி. அல்லேலூயா. ஒரு ரபலதரி வனம சந்தரிபி கபலப ரபலப ஒரு கப கண்களை மூடி அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ரபல சந்தரிபி கபலபலப மியாரதரி பலப சக்கரதரி பலப திபரி பப. ஆண்டவரே அக்கறை உள்ள தெய்வம். ஆண்டவரே பேதுரு மேல அக்கறையா இருந்ததுனால அவனை இக்கரைக்கு வந்து இந்த கல்லின் மேல என் சபையை உனக்கு கட்டுவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலே கூட அநேகர் மத்தியில கர்த்தர் ஒரு எழுப்புதல தீயை பற்றி எறியும்படியாக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி தகப்பனே இந்த நேரத்துக்காக நன்றி. உமக்கு நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஓ ரபா ஷகலதரி பலபர வரப உரிமா தரணம ஷகதரண கரதரி பலப. தேங்க் யூ அப்பா. தேங்க் யூ ஜீசஸ். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன்.
பேதுருவதே, ஆண்டவர் ரத்த சாட்சியாக என் தேவன் சிலுவையில் மரித்தார். என்னை அப்படி மரிக்க, அப்படி என்ன என் தேவனுக்கு ஒப்பாக நான் மரிக்க கூடாது, என்னை கிராஸ்ல வைங்க, நான் கிராஸ்ல மரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லேலூயா ரத்த சாட்சியாக பேதுரு அல்லேலூயா கிராஸ்ல அடிச்சு ஆமென் அல்லேலூயா அவனை கிராஸா வச்சு அவன் ஜீவனை விட்டான். அல்லேலூயா கர்த்தருக்காக 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 எழும்பும் போது, கர்த்தருக்காக ஜீவிக்கும் போது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் திறவுகள் அல்லேலூயா அது மேற்கொள்ளாது, மேற்கொள்ள விட மாட்டாரு. ஏன்னா நான் அழைத்த தேவன் அல்லேலூயா, உன்னை அழைத்த தேவன், உன்னை முன்குறித்த தேவன், மரண பரியந்தம் உன்னை நடத்த வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ரபா ஷகா பாபா பாபா ஓ ரியா மரதரி பலப ஷபா பாபா பாபா ரகதுரி மக்களலப ஷபா பாபா. உங்களை ஒவ்வொருவரையும் நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். எனக்காக சுடர்விட பிரகாசம் உள்ளவனாய் ஓ ஹalleluya இந்த சபையில உன்னை கட்டி வைத்திருக்கிறேன். ஓ ரபல தரனம ஷகா பாபா. Thank you Jesus. Thank you அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றார், நீ நேசிக்கிறாயா? ஆமென். இந்த பூமியில் அன்பு நிறைய பேர் வைத்திருக்கிறாங்க. சில இந்த யூடியூப்பில் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்பொழுது வயசான தாத்தா பாட்டியை ஃப்ரெண்டில் உட்காரச்சு தாத்தா ஓட்டு போவார். அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் அந்த நேசம் இல்லையா, அந்த அன்பு கடைசி வரைக்கும். அதாவது அந்த காலத்தில் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொன்னாங்க. கணவன் இறந்துட்டா மனைவி என்ன பண்ணிடணும், போய் தீயில் குச்சிடணும். ஆனால் மனைவி இறந்துட்டா கணவன் தீயில் குதிக்க மாட்டார். இது என்னங்க அன்பு? ஓரவஞ்சனம் தானே இது இல்லையா? ஸோ இப்படியாக அநேக காரியங்களாக இருந்தது. ஆனால் பாருங்கள், இதெல்லாம் ஏதோ சுயநலமான அன்பாக இருக்கிறது. இன்றைக்கி அநேக குடும்பங்களில் இன்றைக்கி பிரச்சனை போராட்டம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிறது. கோர்ட்டில் டைவர்ஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் தான் நிறைய பேர். ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார், தன் ஜீவனை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அழைத்த பேதுரு திருப்பியும் ஆண்டவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்துட்டார். எப்போ போல மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆண்டவர் உனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நீ செய்யணும். அல்லேலூயா. அன்பு ஆண்டவர் மேலே அன்பு வைத்திருந்தா நிச்சயம் நீங்கள் திரும்பி போக மாட்டீங்க. அல்லேலூயா. இப்போது கூட பொன்மொழி எழுதின பாடலை நான் நல்லா மனப்பாடம் பண்ணிச்சேன். ஆமென். அல்லேலூயா. லிரிக்ஸ் போடுங்கப்பா. அல்லேலூயா. மேகங்கள் நடுவிலே மீட்பர் இயேசு வந்திடுவார், மீட்ட என்னையுமே அவர் காண வந்திடுவார். ஒரு நாளைக்கு இயேசு வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த அல்லேலூயா கூட கனவு வாங்கினேன். ஆண்டு அது கூட வேறு கொடுத்துட்டார் அல்லேலூயாவை. நீ அப்பா கனவு வாங்குற, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஏமே இந்த ஸ்டாண்ட் கொஞ்சம் ஒதுக்கி ஓரமாக வச்சுடுங்க. பாடல் பாடும்பொழுது கர்த்தருக்கு என்ற உற்சாகமான காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். அல்லேலூயா. மேகங்கள் நடுவிலே மீட்பர் இயேசு வந்திடுவார், மீட்ட என்னையுமே அவர் காண வந்திடுவார். மேகங்கள் நடுவிலே மீட்பர் இயேசு வந்திடுவார், மீட்ட என்னையுமே அவர் காண வந்திடுவார். ஆரவாரம் கேட்கிறதே அன்பர் இயேசு வருகிறார். ஆரவாரம் கேட்கிறதே அன்பர் இயேசு வருகிறார். மேகங்கள் நடுவிலே மீட்பர் இயேசு வந்திடுவார். பாதம் இடராமல் பாதுகாத்திட வந்திடுவார். பாதை மாறாமல் பதறி போகாமல் நடத்திடுவார். மகளே என்று சொன்னாரே மன்னவர் இயேசு வருகிறார். மனம் உடைந்த உன்னையுமே
அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா பாருங்க அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா மேகங்கள் நடுவிலே மீட்பரேசு வந்திடுவார். மீட்டே என்னையுமே அவர் காண வந்திடுவார். ஆரவாரம் கேட்கிறதே அன்பரேசு வருகிறார். ஆரவாரம் கேட்கிறதே அன்பரேசு வருகிறார். மேகங்கள் நடுவிலே மீட்பரேசு வந்திடுவார். உலையான சேற்றில் நின்றே உன்னை மீட்டிட வந்திடுவான். கலங்காதே திகையாதே கண்ணீரை துடைக்க வந்திடுவான். உன்னை என்றும் நான் மறவன் என்று சொன்னவர் வருகின்றார். கண்மணியே என்று சொன்னாரே கர்த்தர் இயேசு வருகின்றார். உலையான சேற்றில் நின்று உன்னை மீட்டிட வந்திடுவான். கலங்காதே திகையாதே கண்ணீரை துடைக்க வந்திடுவான். உன்னை என்றும் நான் மறவேன் என்று சொன்னவர் வருகின்றார். கண்மணியே என்று சொன்னாரே கர்த்தர் இயேசு வருகின்றார். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா எல்லாரும் பாடலாமா? அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா மேகங்கள் நடுவிலே மீட்பரேசு வந்திடுவார். மீட்டே என்னையுமே அவர் காண வந்திடுவார். மேகங்கள் நடுவிலே மீட்பரேசு வந்திடுவார். மீட்டே என்னையுமே அவர் காண வந்திடுவார். ஆரவாரம் கேட்கிறதே அன்பரேசு வருகின்றார். ஆரவாரம் கேட்கிறதே அன்பரேசு வருகின்றார்.